வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைய கலந்தாய்விலே சினத்தால் பெரிய விளைவு வர காரணம் என்ன என்பதை பற்றி சிந்திப்போம். அகத்தாய்வு என்ற தற்சோதனையிலே எண்ணம், ஆசை என்பதை கடந்து சினம் என்கிற தலைப்புல சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ சினம் தோன்றுவதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டோம். ஆசை என்ற எதிர்பார்ப்புக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு நபர் மீதோ அல்லது பொருள் மீதோ வருவது சினம். ஏன் அந்த தடை வருகிறது என்ற ஆராய்ச்சி அந்த மனிதனிடம் இல்லை. இப்ப ஒரு செயல் நடக்குதுன்னா அது ஏற்கனவே நாம் செய்த கர்ம வினையின் விளைவுதான் என்ற சிந்தனை மனிதரிடம் இல்லாமல் இருப்பதுதான். இப்ப பயிற்சி பெற்ற அன்பர்களுக்கு கூட தடை வரும்போது இதற்கு காரணம் நம்மிடம் உள்ள கர்ம வினைதான் என்ற ஒரு உணர்வு தோன்றும். ஆனா பயிற்சி பெற்ற அன்பர்கள் எல்லார்கிட்டையுமே இந்த உணர்வு தோன்றுமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம்தான். ஏன்னா எல்லாருமே பயிற்சியை தொடர்ந்து செய்வது இல்லை. அப்பப்ப விட்டுருவோம், தொடர்ந்து செய்யல. ஆழமா ஒரு சிந்தனை தத்துவங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போதுதான் ஒரு தடை வரும்போது கர்ம வினைதான் என்று நம்ம பயிற்சி செய்யறவங்களுக்கே அந்த உணர்வு தோன்றும். அப்ப இந்த சமுதாயத்துல எங்குமே இந்த உணர்வு இல்ல. இந்த சமுதாய மக்கள் கிட்ட இதற்கான சிந்தனையோ விளக்கமோ கொடுக்கல. இந்த உண்மை உணர்வு இல்லாததுனாலதான் மனிதன் தேவையில்லாததையெல்லாம் எதிர்பார்க்கிறான். அதாவது தன் தகுதிக்கு மீறி, சக்திக்கு மீறி இருப்பதை கொண்டு எது நம்மளுக்கு தேவையானதை மற்றும் இருந்தா எந்த தடை வந்தாலும் அதுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா அதுக்கு மேல எதிர்பார்க்கும் போதுதான் அந்த எதிர்பார்ப்புக்கு தடையா வருவதற்கு ஒரு சினம் வருது. அப்ப அதுக்காகவே பல பேர்கிட்ட நம்ம பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்துல அந்த பொருள் பற்றுனால, உறவுனால எல்லா இடத்துலயுமே அந்த எதிர்பார்ப்பு அது ஏமாற்றமாகும் போது அது சினமாக வருது. இது அடிப்படை காரணமாக இருக்குது. இது ஒவ்வொரு மனிதர்கிட்டையுமே இருக்கக்கூடிய இயற்கை நிகதியாக இருக்கக்கூடிய செயல் விளைவு தத்துவம். இத சின்ன வயசுலேயே கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுலயே நம்மளாம் என்ன கொடுத்தோம் பிள்ளைங்களுக்கு? நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்லா மார்க் வாங்கினாதான் நல்ல ஒரு வேலைக்கு போவ, இப்படின்னு இந்த ஒரு உணர்வுலயே தான் நம்ம படிக்க வச்சிருக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இப்ப எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு செயல்ல தடை வருது, மார்க் கம்மியா, பரவாயில்லப்பா அடுத்து பார்த்துக்கலாம். ஒரு தோல்வி வருது, அவங்களுக்கு தட்டி கொடுத்து அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம நீ நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், இப்படின்னே தான் நம்ம அவங்கள கொண்டு வந்தோம். இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம கொடுத்துருக்கணும். அப்ப அவங்க வளர வளர நல்லாவே அதை உணர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த கோபத்தினால உயிர் ஆற்றல் விரயம், உயிர் துகள்களின் விரயம் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் சென்ற பகுதியில பார்த்தோம். இப்ப கோபத்தால உயிர் ஆற்றல் விரயம், உயிர் துகள்களின் விரயம் என்றாலும் இந்த சினம் குறிப்பா எந்த உறுப்பை நேரடியா பாதிக்குது என்பதை சித்தர்கள் கண்டு உணர்ந்தார்கள். நமது உடல்ல இருக்கிற ஆகாயத்திற்குரிய உறுப்பு, அதாவது பஞ்சபூதங்களான ஆகாயத்திற்குரியான உறுப்பு கல்லீரல் என்பதுதான் முதல்ல பாதிக்குங்கிறத சித்தர்கள் கண்டு உணர்ந்தார்கள். இப்ப நம்மளுக்கு கோவம் வரும்போது அந்த டென்ஷனா இருக்கு, கோவம் வருது, உடனடியா கல்லீரலின் உயிராற்றல் பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது அதுல இருக்கிற பிற பாதிப்புகள் ஒவ்வொன்னா உடற்பகுதியில தோணும். இப்ப சாதாரணமா ஒரு உறுப்பு பாதிக்கும் பொழுதே அது தொடர்புடைய எல்லா உறுப்புகளும் அடுத்தடுத்து பாதிக்கும். ஏன்னா ஒன்றோட ஒன்றான அது தொடர்புடைய உறுப்புகள் தானே, எல்லாம் சேர்ந்து இயங்கக்கூடியதுதான் நமது உடலா இருக்குது. ஆனா ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு உறுப்பை நேரடியா பாதிக்குங்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி அந்த ஒவ்வொரு உறுப்பு, ஒவ்வொரு உணர்வு ஒவ்வொரு உறுப்பை
பாதிக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ ஒரு கல்லீரல் பாதிப்புன்னா அதனுடைய துணை உறுப்பினுங்க பித்தப்பை. கல்லீரல்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அது பித்தப்பையையும் பாதிக்கும். இப்பெல்லாம் பித்தப்பையில கல்லு, பித்தப்பை பாதிப்பு இருக்குன்ட்டு பரவலா நம்ம பார்க்குறோம். இந்த சிறுநீரகத்துல கல் இருந்தா அத வந்து அலோபதியில இல்ல வேறு வைத்தியத்துல கல்ல கரைச்சிடுறாங்க, சரி பண்றாங்க. ஆனா இந்த பித்தப்பையில கல் இருந்தா என்ன பண்றாங்க, உடனே பித்தப்பைய எடுக்கணும் அப்படின்னு நிறைய இப்படிலாம் அப்படிதான் பண்றாங்க, எடுக்குறாங்க பித்தப்பைய. பித்தப்பைய எடுத்துட்டோம்னா அந்த பித்த நீர் சுரப்பது என்ன ஆகுங்க, அப்புறம் அந்த ஜீரண மண்டலம் வந்து பாதிப்புக்குள்ளாகும். காலம் வரைக்கும் ஜீரணமாகாமையே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த கல்லீரல் பாதித்தா பித்தப்பையும் பாதிக்குங்கிறதே தெரியாம இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு உறுப்பு பாதிக்குது. இப்ப அதிகம் கோவப்படும்போது கல்லீரல், பித்தப்பை பாதிக்குது. கவலைப்பட்டா மண்ணீரல், இரைப்பை பாதிக்குது. பயத்தோடயே இருப்பாங்க. இந்த கவலைப்படும்போது, கோவப்படும்போது ஒரு பய உணர்வு இருக்கும். அப்ப அந்த சிறுநீர் பாதிக்கும். இந்த சின்ன பிள்ளைங்கலாம் பயப்படும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்டுலயே வந்து சிறுநீர் கழிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த அழுகுறது, தேம்பி தேம்பி அழுவது பார்த்தீங்களா? அந்த மாரிலாம் பண்ணும்போது அந்த நுரையீரலும், பெருங்குடலும் பாதிக்குங்க. இன்னும் வந்து ஒரு எந்த செயலை எடுத்தாலும் ஒரு பெருமையாவே பேசுவாங்க. ஒரு சின்ன செயலா இருந்தா கூட பெருமையா, அந்த மாதிரி பெருமையா பேசுறதே வந்து இதயத்த பாதிக்குதுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு உறுப்ப நம்ம உடல்ல பாதிக்குது. இப்ப அந்த மாதிரி நேரடியா வந்து ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்குது. அப்ப கோவப்படும்போது கல்லீரல் பாதிக்குது. கோவப்பட்டா மட்டும் தான் பாதிக்குதா? ஏற்கனவே கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் கோவப்படுவாங்க. இப்ப சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணமாகாது. உடம்பு அ உடம்பு சரியில்லாதவங்களலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப கோவமா வரும் அவங்களுக்கு. ஏன்னா, அந்த வலியோட பாதிப்போட வெளிப்பாடையும் கோவமா அத வந்து வெளிக்காட்டுவாங்க. இதுல வந்து பாருங்க இன்னொன்னு, அ உணவும் ஒரு காரணம். அந்த கல்லீரல் பாதிப்புக்கு நம்ம சாப்பிடுற உணவும் ஒரு காரணம். அளவு மீறி சாப்பிடும்போது கல்லீரல் அதிக சுமையாகுது. ஒரு உதாரணமா பாருங்க, ஒரு கிரைண்டர்ல ஒரு 3/4 கிலோ அரிசி அரிசி போட்டா நன்றா அது வந்து ஓடும். நல்லா ஓடுதேன்ட்டு என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் அரிசிய அதிகமா போடுவோம். அதிகமா போட்டா கொஞ்சம் வேகம் குறையும். அந்த அரைக்கிற நேரமும் அது போல ஆ வேகம் கொஞ்சம் கம்மியாகும். அப்ப அடிக்கடி இதே மாதிரி அந்த கொஞ்சம் கொஞ்சம் அரிசிய மேல போட்டு போட்டு போகும்போது சீக்கிரத்துல அதுல என்ன ஆகுங்க, காயில் போயிடும். அப்புறம் மோட்டர் வந்து சீக்கிரம் ரிப்பேர் ஆயிடும். அப்ப கம்மியா நம்ம போடும்போது, போட்டு அரைக்கும்போது வேகமாவும் அரைச்சிரலாம். அந்த கிரைண்டரும் வந்து மோட்டரும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புலயும். நம்ம ஒரு 4 இட்லி சாப்பிடுற இடத்துல, ஒரு 6 இட்லி சாப்பிடுறோம். இப்ப அதோட விட்டுட்டா கூட பரவாயில்லைங்க. நல்லா வேலை செய்றோமா, மத்தியானம் 2 மணிக்குள்ள கூட ஓரளவு பசி எடுத்துரும். அதுக்கு இடையில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஏதாவது வெளியவோ இல்ல இருக்கும்போதோ, ஏதாவது ஒரு நொறுக்கு தீனின்னு திம்போம் பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் பண்டங்கள் தின்பது, இந்த போண்டா ஏதோ எண்ணெய் பலகாரங்கள அப்போதைக்கு திங்கும்போது, ஏற்கனவே அது வந்து பாதியில ஜீரணமாயிருக்கும். மேற்கொண்டு அதில வந்து நம்ம இந்த மாரி எண்ணெய் பதார்த்தங்கள போடும்போது, அது ஜீரணமாகாம அந்த கல்லீரலுக்கு என்னாகும், ஒரு அழுத்த சுமைய குடுத்துர்றோம். ஒரு அழுத்தமானத கொடுக்கும்போது, அது என்னாகும், அப்ப அந்த கிரைண்டருக்கு அதுதான். அப்ப உடம்புல அந்த கல்லீரல் அழுத்தம் குடுக்கும்போது, அங்க அதிக வேலை செய்யாது. அங்க பாதிப்பாகும்போது, கோவம் கோவமா வரும். அப்ப இந்த ஆசை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆசைப்பட்டா மட்டும் தான் கோபம் வருமா? இல்ல. ஆசைக்கு வந்து தடையா இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினைதான். காரணம்னு இந்த கர்ம வினைதான் நம்மளுக்கு காரணமா இருக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கும் கோபம் வரும். இப்போ இந்த இதுல வந்து கல்லீரல் பாதிப்புக்குள்ள ஒரு உதாரணம், ஒரு காரணமா இருக்கிற உணவு. அந்த உணவ வந்து கல்லீரல பாதிக்காத உணவ வந்து நம்ம எடுத்துக்கணும். எளிதில வந்து ஜீரணமாகக்கூடிய உணவா வந்து எடுத்துக்கணும். சீக்கிரத்துல ஜீரணமே ஆகாத உணவ வந்து தவிர்க்கணும். யார் அப்படி செய்றாங்க? இரவு நேரத்துல தாங்க. கொஞ்சம் வந்து சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவ 7 மணிக்குள்ள சாப்பிடணும்.
அப்படின்னு சொன்னா நம்ம தூங்குறதுக்குள்ள ஜீரணமாயின்னு சொல்றோம். ஆனா இன்றைய நிலைமையில வந்து ராத்திரி நேரத்துலதான் ஹெவியான உணவா எடுத்துக்கிறாங்க. அதுவும் இந்த புரோட்டா, இன்னும் அந்த மைதால செஞ்ச பதார்த்தங்களை தான் அதிகமா எடுத்துக்கிறாங்க. அதுதான் அதிகமா விற்பனை ஆகுது. சின்ன பிள்ளையில இருந்து பாட்டி வரைக்கும் பாருங்க இரவுல சாப்பிடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எங்க சேலத்துல மாதிரி எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இந்த புரோட்டா விற்பனை பண்றதெல்லாம். இதையெல்லாம் ஒரு 9 மணிக்கு வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு தூங்குறது எப்ப தூங்குறாங்க? அந்த டிவி எல்லாம் பார்த்துட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் தூங்குறாங்க. அப்ப அந்த கல்லீரல் வந்து பாதிப்பு பாதிப்புள்ளாகும். 3 மணியிலிருந்து 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நல்லா தூங்கணும்னு சொல்றாங்க. தூங்கும்போதுதான் கல்லீரல் வந்து நல்லா வேலை செய்யும். நம்ம காலையில இருந்து கெடுத்து வச்ச அத்தனையுமே அது வந்து சில ராத்திரியில தான் இந்த கல்லீரல் வசதி வச்சாங்க. அப்பயே நம்ம தூங்காம இருந்தோம்னா என்ன ஆகும்? அது வந்து வேலை செய்யாம அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றாங்க. அந்த கழிவுகள் எல்லாம் கல்லீரல்லையே தான் தேங்கி நிற்கும். அப்ப அந்த கல்லீரல் பாதிப்படையும் போது என்ன ஆகும்? நம்மளுக்கு அதுவும் ஒரு சினமாக தான் மாறும். அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு மாமிச உணவுகள் நம்ம கோவப்படுறதுக்கு காரணம் அடுத்த மாமிச உணவுகளை அதிகமா உண்பவர்கிட்டையும் அதிகம் சினம் வரும். இப்ப இந்த இராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாமிச உணவு தான் அதிகமா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை அப்படி உணர்ச்சி நிலையில இருக்கணும் என்பதுக்காகவே செய்யறாங்க. இப்ப அது போலதான் அந்த தீவிரவாதிகளை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதிகமா அந்த மாமிச உணவை தான் எடுத்துக்குவாங்க. இப்ப அவங்க இராணுவத்துல இருக்கிறவங்க அவங்கவுங்க நாட்டை காப்பாத்துறதுக்காக அந்த உணர்ச்சி நிலையிலேயே தான் அவங்கள அந்த இந்த மாமிச உணவு அவங்களுக்கு அந்த பயிற்சி எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இவங்க தீவிரவாதிகள்லாம் யார் அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக ஒரு உணர்ச்சி நிலையில இதுக்கு அந்தந்த அமைப்புல வந்து இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க. உணர்ச்சிக்காகவே இதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது அந்த கல்லீரல் பாதிப்படையும். இப்ப யாரிடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சினம் வரும் பாருங்க. இப்ப ஒரு நியாயமான காரணத்துக்காக கோவப்பட்டேன் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். அதுவே கொஞ்சம் கொஞ்சமா மாறி எல்லா விஷயத்துக்கும் கோவப்படும் நிலை வந்துடும். ஒரு நன்மைக்காகவே கோவப்பட்டேன்னு நீங்க சொல்லுவோம். ஆனா இந்த சினத்தால நமக்கு நன்மையான்னு பார்த்தோம்னா அதனால நம்ம சாதிக்கிறது எதுவுமே கிடையாது, தீமைதான். அதனால நமக்குதான் வந்து இழப்பு. அந்த கோவப்பட்டா எவ்வளவு துன்பமும் இருக்குதுன்னு நல்லா தெரியும். அதுக்குதான் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த வள்ளுவத்துல தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நான் என்னைய வந்து காத்துக்கணும், என் உடல்ல மனச காத்துக்கணும்னா நான் கோபத்தை வந்து காட்டக்கூடாது. அப்படி காட்டணும்னா இந்த கோபத்தால என்னோட உடல் மனது கெட்டு என்னையவே தன்னையவே கொல்லும் சினம் அப்படின்னு அழகா கொடுத்திருக்கிறாரு பாத்தீங்களா. கோவப்பட்டு கோவப்பட்டு என் உடல் நிலையெல்லாம் கெட்டு என்னையவே வந்து அந்த சினம் கொன்னுரும். அப்ப அதுக்கு வந்து நம்ம மகிழ்ச்சி கொடுத்துக்கிற பாத்தீங்கன்னா சினம் தவிர்த்தலை பற்றி 3 உரைகள்ல வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கோபத்திலிருந்து விலகுறதுக்கு ஒரு தத்துவ விளக்கம். சினம் அது வந்து பொருளாவோ நபராவோ இல்ல, பொருளாலவோ நபர்கிட்டயோ இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினையால செயல்படுது. கர்ம வினைன்னு தெரிஞ்சா இந்த சினப்படுவதுல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். இந்த கர்ம வினைதான் நம்ம கிட்ட செயல்படுதுன்னு தெரிஞ்சா அப்ப நம்முடைய கர்மம் தான் எழுச்சி பெற்று சினமா செயல்படுது. அதுக்கு விழிப்பு நிலை வந்தாலே சினத்திற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப செயல் விளைவு தத்துவத்தை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு கொண்டாலே ஒரு தீர்வு வந்துடும். இதுக்கு மகரிஷி அவர்கள் வந்து நமக்கு ஒரு பயிற்சி சொல்றாங்க. இப்ப இந்த பயிற்சியை வந்து ஒரு பயிற்சியை கொடுத்தாலும் அதை வந்து செய்ய செய்ய ஒரு மாற்றத்தை பெற முடியும். அது வந்து உடனடியா வராது. நம்ம முயற்சி செய்ய செய்ய தெளிவோடு துணிவோடு செய்யணும். எந்த ஒரு பயிற்சியும் செய்யும் போது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அதுல ஒரு தெளிவு துணிவு இருந்து செய்யணும். அப்ப அந்த ஒரு நாள்ல செய்துட்டு நான் மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த சினங்கிற உணர்வானது நமக்கு ஒரு நாள்ல வரல. ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்க பரம்பரையே கோப பரம்பரை அப்படின்ட்டு. அவங்ககிட்ட எல்லாம் போய் பேசாதப்பா, அவன் பயங்கர கோபக்காரன் அப்படின்ட்டு. இன்னும் சாதாரணமே ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அளவுல எல்லாம் இருப்பாங்க.
ஆனா இந்த சினம் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன நம்ம விலங்கின பதிவுல இருந்து வந்தது இல்லைங்களா? அதனுடைய மனோபலம் அதிகமா இருக்கும். இதையெல்லாம் ஒரே நாள்ல மாற்ற முடியுமான்னு முடியாது. அப்ப அதை வந்து எப்படி மாற்றுதுன்னு இப்ப எண்ணம் ஆராய்தல்ல எப்படி சங்கல்பம் செய்தோமோ அதே போலதான் சினம் தவிர்த்தலையும் சங்கல்பம் செய்யணும். ஒரு தீய எண்ணம் வரும்போது அது செயல்படுத்த மாட்டோம்னு எப்படி சங்கல்பம் செய்த மாதிரி மனசுக்கு ஒரு சங்கல்பம் கொடுக்கணும். இப்ப சங்கல்பத்தோட மனோபலம் இப்படி பெருக பெருக நல்லா வேலை செய்யும். எந்த சங்கல்பமா இருந்தாலும் நல்லா உணர்ந்து சொல்லும் போது அதற்கான பலன் கிடைக்கும். பலன் இருக்குன்னு விட்டுட்டோம்னு வைங்க, நம்ம கர்ம வினை பதிவு வீரியம் அதிகமா இருக்கும். அது உடனே அது செயல்பட ஆரம்பிச்சிடும். இதற்கான பயிற்சியில வந்து யாரிடமெல்லாம் அதிகம் கோபப்படுறோமோ அத ஒரு பட்டியல் போட சொல்றாரு பாருங்க. இந்த பட்டியல்ல ஒரு 10 பேர் இன்னும் கம்மியா தான் இருப்பாங்க. யாரிடமெல்லாம் அதிகம் தொடர்பு கொள்றோமோ அவரிடம்தான் அதிகமா நமக்கு கோபப்படும். நம்முடைய சினத்தை யாரிடம் காட்ட முடியும்? அதற்கு செல்லும் இடத்துலதான் நம்மளால காட்ட முடியும். இப்போ ஒருத்தர் மேல நம்ம வந்து கோபத்தை காட்டுறோம்னா அவங்க வந்து திருப்பி நம்ம மேல காட்ட மாட்டாங்க. இன்னும் ஒருத்தர்கிட்ட யார்ட்டையாச்சும் போய் கோபமா பேசினா நம்ம ஒரு பேச்சு பேசினா அவங்க 4 பேச்சு பேசி கோவப்படுவாங்க. அவங்க கிட்ட நம்மளால கோபத்தை காட்ட முடியாது. நம்ம கோவப்படுற செல்லும் இடத்துல கோவப்படுறதை விட செல்லும் இடத்துல வந்து நம்ம சினத்தை தவிர்த்தால்தான், கோவப்படாம இருந்தாதான் நம்ம வந்து சினத்தை தவிர்க்கிறோம் என்று அர்த்தம். அப்ப நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் நன்மை செய்யறாங்க அந்த நன்மை செய்யறவங்க கிட்டதான் நம்மளுக்கு அதிகமா கோபம் வரும்னு மகரிஷி கூறுறாரு. அப்ப வரிசை நன்மை செய்தவங்கள வரிசைப்படுத்துங்க. இறுதியில பாருங்க, முதல் இடத்துல இருப்பவங்க ஒருவராதான் இருக்க முடியும். அவங்க நமக்கு செய்த நன்மைகளை நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பெண்மணி, ஒரு உதாரணமா ஒரு பெண்மணி வந்து மகரிஷி அவங்கள வந்து பார்க்க வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களிடம் சொல்றாங்க, சாமி எனக்கு வந்து என் கணவர் மேல ரொம்ப குறையா இருக்குது, மனக்குறையா இருக்குன்ட்டு. என்னம்மா குறை அப்படின்னு கேக்குறாரு. அவர் வந்து என்னை ரொம்ப அலட்சியப்படுத்துறாரு. எந்த விஷயத்தையும் என்னோட கலந்து ஆலோசிப்பதில்லை, உதாசீனப்படுத்துறாங்க, வாழ்க்கையே வெறுப்பா இருக்குது அப்படின்ட்டு. மகரிஷி அவர்கள் வந்து அம்மா அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கிறாங்களா, ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, ஆமா சாமி, நான் வந்து 12வது படிக்கும் போதே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து என்னால படிப்பை தொடர முடியல. என் கணவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சரி அதனால என்னம்மா படி அப்படின்ட்டு அவரே கொண்டு போய் என்னைய ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாரு. 12வது முடிச்சிட்டேன். அடுத்து வந்து எனக்கு பட்டப்படிப்பு படிக்கணும்னு ஆசை. அதையும் வந்து தபால் மூலமா வீட்டிலேயே படிச்சுட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கு மகரிஷி, ஆமாம்மா, இதுக்கு வந்து பரீட்சையெல்லாம் எழுதணுமே, வெளியே போய் எழுதணுமே, எப்படிம்மா போய் எழுதுன அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து அப்ப பரீட்சை டைம்ல எல்லாம் லீவு போடணும் சாமி, என் வீட்டுக்காரர் தான் அவரு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு என்னை கூட்டிட்டு போய் வெளியூர்ல எல்லாம் தங்க வச்சு அவரே பரீட்சை எழுதணும் கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பிஎட் படிக்கணும்னு ஆசை. அதையும் நான் படிச்சுட்டேன். படிச்சு முடிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே எனக்கு டீச்சர் வேலைக்கு போகணும்னு ஆசை. என் வீட்டுக்காரர் அங்கங்க அலைஞ்சு எப்படியோ பிடிச்சி எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்புறம் சாமிஜி கேக்குறாரு, ஆமாம்மா, இந்த காய்கறி கடைக்கு போறதெல்லாம் வந்து நீங்களே போய்க்குவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சாமி, எங்க வீட்டுக்காரர் தான் போவாரு. எனக்கெல்லாம் தக்காளி கிலோ எவ்வளோன்னு கூட தெரியாது, எல்லாமே அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாருன்றாரு. அந்த வீட்டு வேலைகள்லாம் நீங்க தான் செய்வீங்களான்னு. அவரும் சேர்ந்தே தான் செய்வார், காய் நறுக்கி கொடுப்பாரு, 2 பேர் எல்லாம் கலந்துதான் செய்வோம் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களேம்மா, நீங்களே போய்க்கிறீங்களான்னு கேக்குறாரு. இல்ல சாமி, அவர் ஆபீஸுக்கு போகும்போது என்னை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே அவர் ஆபீஸுக்கு போயிடுவாருன்ட்டு. அப்ப மகரிஷி கேக்குறாங்க, ஏம்மா, ஒரு கணவர் வந்து ஒரு மனைவிக்கு இதை விட என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இன்னும் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த அம்மா ஒரு ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, ஆமாங்க மகரிஷி, நான் இவ்வளவு நாள் அறியாமையில இருந்துட்டேன். அவர் செஞ்ச நன்மையெல்லாம் இப்ப எடுத்து பார்க்கும்போது, நான் எவ்வளவு ஒரு அறியாமையில இருந்துட்டேன். அவர் மேல சினம்பட்டு, இந்த மாதிரி பட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த அம்மா விடைபெற்று வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு சில வருஷம் கழிச்சு பார்க்க வராங்க. அப்ப சொல்றாங்க, சாமி, நான் வந்து ஏன் அவங்கள பத்தி குறை கண்டுகிட்டே இருந்தேன். எங்க ஸ்கூல்ல வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்ப அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுல குறையெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல நான் ஒவ்வொன்னா இவங்கள்ட்ட இருக்கிற ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி அதுவே குறைய வந்து அதிகமாயிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிற குறைய மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப எல்லாம் வந்து அவர் செஞ்ச நிறைவை மட்டும் சொல்றேன். மத்தவங்களும் சேர்ந்து அவங்கவுங்க செஞ்ச நிறையவே தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க செஞ்ச நல்லது ஏன் நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலைகள். அப்ப அந்த சூழ்நிலையில வந்து என்ன ஆகுது, நமக்கு இந்த அலை சுழலைன்னு சொல்றாங்க பாருங்க, இந்த பீட்டா அலை சுழல்ல 14ல இருந்து 20 வரைக்கும் இருக்கும்போது நம்மனால நல்ல செயலை செய்ய முடியும். நன்மை செய்து அந்த சூழ்நிலை அமையும். இந்த சூழலில் இருப்பவங்க தேவைகளை தேவையின் அளவுல அனுபவம் செய்யறவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த அமைதியான சூழ்நிலையில இருக்கும்போது எது நமக்கு தேவை தேவையில்லைன்னு நல்லா தெரியும். அதனால தேவையை அறிந்து செய்வாங்க. அன்பும் கருணையுமாக இருப்பாங்க. அந்த பீட்டா அலைவரிசையிலேயே 14ல இருந்து 20 என்ற அலைச்சுழல்ல இந்த சினம் வந்து தவிர்ப்பதற்கான பயிற்சி எடுக்கணும். அப்ப அதுக்கு முன்பு என்ன செய்யறாங்க, அந்த துரிய தவம் செய்து விட்டு அந்த பயிற்சியை செய்தா மன அலைச்சுழல் குறைந்த அளவுக்கு வந்துரும். அப்ப சங்கல்பம் செய்யும்போது அப்போ தெரியும், நமக்காக இவ்வளவு நன்மை செய்த இவரிடமா கோவப்பட்டேன், இனிமே இவங்க கிட்ட சினம் கொள்ள மாட்டேன்னு சங்கல்பம் செய்து சினத்தை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அப்ப இந்த சினங்கிறது வந்து அலைச்சுழல்ல 34ல இருந்து மன அலைச்சுழல் குறைஞ்சி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 20ல இருந்து 22ல வந்துரும். அப்ப தொடர்ந்து நம்ம இந்த சங்கல்பத்தை தொடர்ந்து செய்ய செய்ய அதோட வீரியத்தை குறைச்சிரும். அந்த சினத்தோட வீரியத்தை குறைப்பதுதான் இந்த தத்துவத்தின் ரகசியம்னு மகர்ஷியவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல விஷயத்த மனசுல போட்டுக்கிட்டே இருக்க இருக்க தேவையற்ற எழுச்சி பெறுவது குறைஞ்சிரும். அதாவது இந்த பாருங்க, மழை வரும்போது ஒரு அழுக்கு தண்ணி இருக்கிற வாளிய வந்து அந்த மழை தண்ணி வர்றதுல வச்சுட்டீங்கன்னு வைங்க, விடிய விடிய அந்த வந்துட்டே இருக்கும். நீங்க காலையில போய் பார்த்தோம்னா அந்த நல்ல தண்ணி அழுக்கு தண்ணி பூரா வெளியே போயிடும். அந்த நல்ல தண்ணி வந்து அந்த வாளிய தண்ணியில் நிறைய நிற்கும். அது போலதான் நம்ம விஷயத்த ஒரு நல்ல விஷயத்த மனசுல போட 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 வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அமுங்கி விடும், எழுச்சி பெறாது. அழுத்தி விடுமான்னா இல்ல, அது அமுங்கி விடும். ஐயா நன்மனையா கூட சொல்வார், சாமிஜி சொல்லுவாங்க, என்ன உள்ள அழி ரப்பரா வச்சிருக்கிறீங்க அழிக்கிறதுக்கு, அது நல்ல செயலை போட போட உள்ள இருக்கிற வேண்டாத பதிவுகள்லாம் அமுங்கி விடும் அப்படின்ட்டு. இப்ப ஒரு அந்த பயிற்சியில வந்து ஒரு நபரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7 நாள் அவங்க மேல சங்கல்பம், இவங்க மேல சினம் கொள்ள மாட்டேன்னு சங்கல்பம் செய்துகிட்டே இருக்கிறோம்னா, அப்போ 2வது நபருக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 நாள் இருந்தா போதும். அப்படியே ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த நாட்கள் வந்து கம்மி ஆயிட்டே வரும். ஏன்னா நம்ம சங்கல்பம் போட போட அலைவரிசை வந்து நம்ம கிட்ட வந்து அது கம்மியாகுது. சுழல் கம்மியாகும் போது ஆஹ் நாட்களும் வந்து கம்மியாயிடும், குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த சினமானது குறைஞ்சிக்கிட்டே வந்துரும். அப்புறம் அது என்ன, குறிப்பிட்ட காலத்துல சங்கல்பம் செய்யாமலே வந்து அது நம்ம கிட்ட வந்து எழுச்சி பெறாது. இந்த சினமானது எழுச்சி பெறாது. இப்போ ஒரு தீய எண்ணத்தை வந்து குறைச்சிரும். சினம் தவிர்ப்பதற்கான மகரிஷி அவர்கள் கொடுத்த பயிற்சியினை நம்ம உணர்ந்து அதற்கான செய்யும்போது பலனை நம்மளால பெற முடியும். இந்த பயிற்சியை செஞ்சுட்டே வர 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 நம்ம கிட்ட இருக்கிற அந்த பதிவுகளை வந்து போக்க முடியும். நல்லா வந்து என்ன பண்றோம், செஞ்சு 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 ஒரு சமநிலையில கொண்டு வந்துருவோம். கீழ் அளவுல வந்து கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்துட்டு அந்த இதுலயே வந்து நம்ம அந்த அலைச்சூழல்லையே அமைதியா இருக்கும்போது அது அப்படியே இருக்கும். திருப்பி வந்து நம்ம அந்த மேல்நிலைக்கு அதை கொண்டு போக கூடாது, உணர்ச்சி நிலைக்கு.
திருப்பி அந்த மாதிரி கொண்டு போக கூடாது. அதுக்கு ஒரே வழி என்னங்க? தவம் செய்வதுதான். அப்ப இந்த பயிற்சிய சங்கல்பம் செய்த பிறகு கூட என்ன ஆகும்? விட்டுறலாம். ஆனா தவத்தை விடவே கூடாது. தவத்தை எதுவுமே விடவே கூடாதுன்ட்டு ஐயா சொல்றாரு. இத நம்ம நண்பனி ஐயாவும் ஆழமா கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஐயா நண்பனி ஐயா ஒரு கேள்வி இதுல கொடுத்திருக்கிறப்பங்க, அதாவது அகத்தாய்வு பயிற்சியில சில தவங்களை கொடுத்தாங்க. அந்த பயிற்சி முடிஞ்சதும் தவத்தை விட்டுறலாமா? பயிற்சி எல்லாம் விட்டுறோம், ஆனா அந்த தவத்தை விட்டுறலாமா? எண்ணார இதழ் ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த பயிற்சி எல்லாம் ஆசான் கூறியது போல பட்டியலிட்டு செய்யறோம். அப்புறம் பயிற்சியை விட்டுறோம். அது போல தவத்தை விட்டுறலாமா? இந்த கேள்விய நமக்கு நாமே கேட்டுக்கணும். இந்த பயிற்சியெல்லாம் விட்டுட்டா கூட தவத்தை விடக்கூடாது. தவத்தை விட்டுட்டா தற்சோதனையில செய்த அனைத்து முயற்சியும் என்னதுங்க? வீணாகிடும். அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்தான்னு சொல்ற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து வரணும், பட்டியல் போடணும், அப்புறம் திருப்பி சங்கல்பம் போட்டு சரி பண்ணணும். அப்ப நம்ம மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த பயிற்சி முறையை ஒரு காலங்கட்ட வரைக்கும் செய்யலாம். வாழ்நாள் முழுதும் தற்சோதனை பயிற்சியே செய்து கொண்டு இருந்தா நமக்கு எந்த முன்னேற்றமும் வராது என்று ஆகிடும். இப்ப இந்த பயிற்சியை வெற்றி பெற்றாலும், இந்த பயிற்சியெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னாலும் அதை விடாம செய்யணும். தவத்தை நம்ம விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இப்ப என்ன வள்ளுவ பெருமான் கூறுறார் பார்த்தீங்களா? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றரெல்லாம் அவம் செய்வார் தன் ஆசை உட்பட்டு. அந்த தவத்தை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய செய்யதான் நம்ம கிட்ட ஒரு செயல் மாற்றம் வரும். தவம் செஞ்ச உடனே கர்ம வினை போயிருமான்னு கேட்டா இல்லைங்க. நம்ம கிட்ட புரிதல் வரும். நம்ம குறை என்ன, நம்மளுடைய நிறை குறை தெரிந்து நம்மிடம் இருக்கிற செயல் மாற்றம் வரும்போது நம்மளுடைய செயல் அறச்செயலாய் செய்வோம். அப்ப செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினைகளை போக்கலாம். ஒருத்தர் அகத்தாய்வு பயிற்சி, பிரம்மஞான பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட விட்டுருவாங்க. இல்ல அதை தொடர்ந்து பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், உடற்பயிற்சி மூணையும் தொடர்ந்து செய்யணும். உடல் பிரச்சனை எனக்கு தீர்ந்துருச்சு, நான் பண்ணேன் தீர்ந்துருச்சுன்ட்டு விட்டுருவாங்க. ஆனா உடலுக்கு நம்ம உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். மன்றத்துக்கு வரும்போது கூட பாருங்க, பயிற்சி செய்வாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, வரமாட்டாங்க. நேரம் இல்லைம்மா அப்படின்ட்டு வரமாட்டாங்க. ஒரு அம்மா பிரம்மஞான பயிற்சி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வரல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னை பார்த்துட்டு, அம்மா நான் பழையபடி அந்த மாதிரியே ஆயிட்டேன், மனசு ஆயிடுச்சு, நான் மன்றத்துக்கு வரணும்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விட்டுட்டோம்னா அந்த திருப்பி நம்ம எந்த நிலையில இருந்தோமோ அப்படிதான் ஆயிடும். கொஞ்சம் திரும்பினாலும் கொஞ்சம் நிறுத்தினா கூட பழையபடி உடலும் மனசும் வந்துடும். ஏன்னா சினம் பேராசை வருவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. இந்த தூண்டுதல் பேர்ல நம்ம தள்ளி விடுவாங்க. அந்த அம்மா அந்த ஸ்கூல்ல குறையா பேசி பேசி அது வந்துச்சு பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு தூண்டுதல் பேர்லயே அது நம்மளுக்கு சமுதாயத்துல அந்த அளவுக்கு ஒரு தூண்டுதல் இருக்குது. அப்ப தவங்களை செய்து செய்து நம்ம தக்க வைத்து கொண்டோம்னா சினம்ங்கிறது நம்ம கிட்ட ஒரு சினத்தை எப்படி தவிர்ப்பது? அந்த தவத்தை நம்ம செய்யும் போதே, செயல் மாற்றம் வரும்போதே நம்ம கிட்ட இருக்கிற அந்த வினைகளை போக்கிக் கொள்ளலாம். இப்ப மகரிஷி அவங்க கூறுறாங்க பாருங்க, ஒரு சின்ன சின்ன செயல்தான் அது சில இடங்கள்ல பெரிய விளைவா மாத்திடும். ஒரு சின்ன செயல் எப்படி பெரிய விளைவா மாத்திரும்? சின்னத்திற்கு காரணம் சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா அதுல ஏற்படும் விளைவு பெருசா இருக்கும். ஒரு சின்ன செயலுக்கு எப்படி பெரிய விளைவு வரும் அப்படின்னு நம்ம செயல் விளைவு தத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு தக்க விளைவு வரும். இந்த புரிதலை நம்ம ஆசிரியர் நன்மணி ஐயா, அரையாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் நமக்கு ஆழமான புரிதலை அதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த செயலை செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு நிச்சயம், காலத்தால இப்பயோ காலத்தால் எப்பனாலும் நிச்சயமா விளைவு வரும் அப்படின்ட்டு. அப்ப ஒரு சின்ன செயல் பெரிய விளைவா ஏற்படுத்தணும்னு பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம், அனுபவத்தாலும் பார்த்திருக்கிறோம்.
அதுக்கு அன்னைக்கு போன ஒரு பகுதியில கூட உதாரணம் ஐயாவே சொன்னாரு. அம்மா வந்து ஒரு அம்மா கணவன் மனைவில காப்பி கொடுக்குறாங்க. அத பேப்பர் படிச்சுட்டே குடிக்கும்போது சுட்டுருது. இவங்க வந்து நீங்க பார்த்து குடிக்க கூடாதான்னு சொல்லும்போது அவர் கோபத்துல அவரு பேசுறாரு. இந்த அம்மா அதே கோபத்தோட போய் சமையல்ல முடையில உருட்டிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அந்த சேவிங் பண்ணும்போது அந்த முகத்துல கீறல் விழுந்துருது. இவங்கதான் காரணம்னு மாறி மாறி இப்படியே வண்டியிலையும் அந்த கோபத்தோடயே போகும்போது இடிச்சு கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு. அப்ப அந்த கோபத்தை விடாமையே அந்த அம்மா மேல விடாமையே இருந்து கடைசி வரைக்கும் விவகாரத்து வரைக்கும் போயிருது. அங்க இருக்கிற அந்த நர்ஸ் அம்மாவை அவர் மறுமணம் செஞ்சுக்கிறார், திருமணம் செஞ்சுக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன சின்ன செயல் எந்த அளவுக்கு பெரிய விளைவை கொடுத்திருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த உதாரணம் இதுலயேவும் ஒரு அன்பர் அதே போலதான் வண்டியில போயிட்டு இருக்கிறாரு, இடிச்சிடுறாங்க. அங்க 2 பேருக்குமே ஒரு சின்ன சண்டை வந்துருது. அந்த வாய் சண்டை அதிகமாகி அவங்க என்ன பண்றாங்க, இவரை வந்து போடான்னு சொல்லவும் இவருக்கு வந்து கோவம் வந்துருது. என்னை எப்படி இவன் போடான்னு சொல்லலான்ட்டு ஒரு அரைஞ்சிடுறாரு. அவங்க அந்த கீழே விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. அந்த இடத்துலயே வந்து அவர் இறந்துடுறாரு. இப்ப எந்திரிக்க இல்லை. இவங்க வந்து அப்புறம் இவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க, ஜெயில்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து அழுகுறாங்க. இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட அழுகுறாங்க. அவன் ஒரு தடவை என்னை போடான்னு சொன்னதுக்கு நான் அரைஞ்சிட்டேன். நான் இங்க ஜெயில் வரைக்கும் வந்துட்டேன். இங்க இருக்கிற ஜெயிலர் ஒரு நாளைக்கு என்னை எத்தனை தடவை போடா வாடான்னு சொல்றாரு. அந்த ஒரு தடவை சொன்னா நான் தாங்கிட்டு இருந்தா இன்னைக்கு இத்தனை பிரச்சனை, பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களோட குடும்பம் என்ன ஆகும், அங்க குழந்தைகள் இருந்து அவங்களோட நிலைமை என்ன ஆகும், இங்க இறந்துட்டாங்க இவங்களோட குடும்பம் என்ன ஆகும், அவங்க குழந்தைகள்லாம் என்ன ஆகும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன செயல் தான் அதனோட விளைவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்களா, பெரிய அளவுக்கு உண்டாயிடுது. அந்த சினத்தோட காரணம் சின்னதுதான். அப்ப நமக்கு என்ன ஆகும், அதற்கேற்றவாறு மனச்சூழல் அதிகரிக்குது. அந்த இடத்துல கர்ம வினை பதிவை தூண்டி எழுச்சி பெற செய்து அந்த மிகப்பெரிய விளைவை உண்டாக்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது. அந்த விளைவை உண்டாக்கக்கூடிய கர்ம வினை கருமையத்துல பதிந்திருந்தால் மட்டும்தான் அது விளைவாக வருது. இந்த பெரிய விளைவுகளை உருவாக்கக்கூடிய கர்ம வினை என்னிடம் இருக்கா இல்லையா என்பதையெல்லாம் நம்ம தெரிந்துக்க முடியாது. இது போன்ற விளைவுகள் சஞ்சிதத்திலிருந்து வந்ததா இல்ல பிராரத் கர்மால இருந்து வந்ததா என்பதையும் கண்டுபிடிக்க முடியாது. அது எதுவாக இருந்தாலும் அவை எழுச்சி பெறாம இருக்க செய்வதுதான் நமது நோக்கமா இருக்க வேண்டும். அந்த பதிவை செயலிழக்கவும் செய்திட வேண்டும். முதல்ல அந்த பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கர்ம வினை பதிவுகளை எழுச்சி பெறாம அதை தூண்டாம இருக்க செய்வதற்கு இந்த கோபம் கொள்ளாம மன அலைச்சலை குறைவா வச்சிருக்க வேண்டும். இந்த புண்ணிய காரியங்களை அல்லது துன்ப போக்கும் காரியங்களை செய்து அந்த பெரிய விளைவை உண்டாகக்கூடிய கர்ம வினை பதிவுகளை நம்ம வந்து போக்க வேண்டும். இப்ப சினமானது அலைவரிசை கூடும்போதுதான் கர்ம வினை பதிவா இருக்கக்கூடிய பெரிய விளைவுகளை தூண்டி நமக்கு உடனடியா வருவதற்கான சூழலை உருவாக்குது, அதை செயல்படுத்தி விடுது. இப்ப அதற்குரிய கர்ம வினை ஒரு வருடம் இருந்தாலும் அதை வந்து தூண்டுதல் செய்யக்கூடிய ஒரு செயல் இந்த சினமாதான் இருக்கு என்கிற ஒரு சிந்தனையை வந்து நம்ம ஊர்ஜிதம் செய்து கொள்றோம். இப்ப இந்த சினத்தால நம்ம எந்த ஒரு நன்மையும் அடைய போவது இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்மாவை நாம் எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தத்துவ விளக்கத்தால கேட்டு நம்ம மனச்சுழலை அமைதிப்படுத்தி நம்ம வந்து இந்த சினம் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை நல்கிய ஆனந்த யோக பயிற்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்மையா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் என் உரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.